வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை போண்டா. இந்த ரெசிபி ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம். முட்டையில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. புரோட்டீன், ஃபோலிக் ஆசிட், அயன், ஒமேகா 3, விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் B6, விட்டமின் B12, செலினியம், அயோடின் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. முதல்ல நம்ம தேவையான அளவு முட்டையை வேக போட்டு எடுத்துக்கலாம். முட்டை 10 நிமிஷத்தில் அழகாக வெந்துடும். வெந்த முட்டையோட தோலை அழகாக உரித்து எடுத்துக்கோங்க. எல்லா முட்டையிலையும் ஓடை உரித்து எடுத்துட்டு முட்டை எல்லாத்தையுமே 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்தில் சுட சுட முட்டை போண்டா அழகாக பண்ணிடலாம். இப்போ எல்லா முட்டையையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு 200 கிராம் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்து இந்த மாவு பிசையும் போது போண்டா நல்லா சாஃப்டாக வரும். ரீஃபைண்ட் ஆயில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். உப்பு உரப்பு ஒர்க்கை செக் பண்ணிடுங்க. பத்தாட்டி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதில் உப்பும் கம்மியாக இருக்குது, உரப்புமே பத்தலை, அதனால் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை போண்டா பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை அடுப்பில் காய வச்சுக்கோங்க. கட் பண்ண முட்டையை மாவு மேலே வைங்க. கொஞ்சம் மாவை எடுத்து அந்த முட்டை மேலே கவர் பண்ணிடுங்க. இப்போ அதை அப்படியே தூக்கி எக்ஸ்ட்ரா மாவை நல்லா வலிச்சு விட்டுட்டு போண்டாவை எண்ணெயில் போட்டுடலாம். போண்டா எண்ணெயில் போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாது, கொஞ்சம் நேரம் வேக விடணும். முட்டையை நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம். முட்டையில் கோட்டாயிருக்க மாவு வெந்துச்சுன்னா போதும். இப்போ 3 நாள் போண்டாவை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு ஒரு பரட்டி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தோடனே போண்டாவை எடுத்துடலாம். முட்டை போண்டா அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.